பாரத முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ் கே கோபி. இலங்கை பயணம் சிறப்பாக முடிஞ்சது. இலங்கையில நிறைய விஷயம் உணர்ந்தேன், பெரிய அதிசயத்தையும் பார்த்தேன். ஆனா அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் தேடை மெடிடேஷன் பௌர்ணமி கடற்கரையில போய் பண்ணிட்டு அந்த பதிவை போடுவேன். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் பௌர்ணமிக்கு போறீங்க, மற்ற நாள் பண்ண மாட்டீங்களான்ட்டு. எனக்கே என்னோட குருநாதர் தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்ட கேட்டேங்க, இது ஏன் பௌர்ணமி பண்ண சொல்றீங்க, மற்ற நாள் இது பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறப்ப ஒரு காரணம் சொன்னாரு. நிச்சயமா இது விரைவில் உங்களுக்கு தெரிய வரும்னாரு. அந்த கேள்விக்கு பதில் எங்க கிடைச்சுன்னா இலங்கையில கிடைச்சது. இலங்கையில பாத்தீங்கன்னா பௌர்ணமியை மிக சிறப்பா கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இங்க அரசு விடுமுறை. இலங்கையில மட்டும் கிடையாது, சைனா, ஜப்பான், இன்னும் ஒரு சில நகரங்கள் பௌர்ணமி அரசு விடுமுறையா விட்டுறாங்க. இங்க அந்த பௌர்ணமிக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, அந்த பௌர்ணமி வழிபாடு எவ்வளவு பெரிய உன்னத வழிபாடுன்னு சொல்லி என்னோட கேள்விக்கு பதில் இங்க கிடைச்சது. விரைவில் இதை நேர்காணல சொல்றேன். மிகப்பெரிய அற்புதம்.